இதோட உங்களோட ஒட்டுமொத்த பார்வை, குதிரை பேரம் அப்படின்றத மையமா வச்சு அதிமுக, திமுக, பாஜகவும் அதோட சேர்ந்து ஆளுநரை அப்ரோச் பண்றது அப்படின்றது. இப்போ நீங்க இடையில உங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. புன்னைவளவன் சொன்னாரு கோர்ட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னீங்க. கோர்ட்டுக்கு போறது அப்படின்றது இப்போ லேட்டஸ்டா அப்பாவு கேஸ் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ரியாலிட்டியில பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு போறதுனால அதுல என்ன நடந்துற போகுது, அதனால அவங்க ஆளுநர்கிட்ட போயிருக்கலாம் அப்படின்றது அவரோட வாதமா இருந்தது. உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, அப்ப ஜுரிடிக்ஷனே இல்லாத ஒரு ஆளுநர்கிட்ட போய் நீங்க கொடுத்து அதுல ஒரு நியாயம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 167ல ஆளுநருக்கு இன்ட்ராகேட்டிவ் பவர்ஸ் கிடையாது, கோர்ட்டுக்கு தான் இருக்கு, கோர்ட் விசாரிக்கலாம். அப்ப உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அத்தனை எவிடன்சஸும் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு நீங்க போகல. என்ன காரணம்னா கோர்ட்டுக்கு போனா முதல்ல கேட்கறது அவங்க கொடுத்த உடனே கேஸை ஃபைல் பண்ணிட மாட்டாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன பிரைமா ஃபேசி இருக்கு, கேஸை ஃபைல் பண்ண சொல்றீங்க தான் முதல்ல கேட்பாங்க. அப்ப அதுக்கு இவங்களுக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு கையில எதுவும் இல்லைன்னா கோர்ட் மண்டையில கொட்டி திருப்பி அனுப்பும். இன்னைக்கு ஆளுநர் அப்படி கிடையாது. நீங்க ஆளுநர் யார் வேணா போய் சந்திக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். ஆளுநர் இல்ல நான் உங்க பெட்டிஷன்லாம் வாங்கிக்க மாட்டேன், நீங்க போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. யாரு போய் கொடுத்தாலும் பெட்டிஷன் கொடுக்கும்போது ஆளுநர் வாங்கி வச்சுப்பாரு. அதனாலதான் இன்பதுரையே வெளியே என்ன சொல்றாரு, ஆளுநர் என்னால இந்த பெட்டிஷன்ல நாங்க என்னங்க பண்ண முடியும் கேட்கிறாருன்னு இன்பதுரையே தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்லல. அப்போ இந்த ஆர்ஸ்டேடிங்கிற கம்ப்ளைண்ட்ல அவங்களுக்கு முகாந்தரம் இருக்குமானால், சாட்சியங்கள் இருக்குமானால், அதிமுகவும் ஒரு சேர போய் கவர்னரை பாக்குறவங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வாசல்ல போய் கதவை தட்டியிருக்க மாட்டாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? பாரதிய ஜனதா கூட இந்த ஆர்ஸ்டேடிங்க பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க சொல்றது இந்த செக்ரட்டரிஸ் அந்த அட்வைசர்ஸ் கேபினெட் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றாங்கங்கறது அவங்களுடைய கம்ப்ளைண்ட். வேற வேற. ஆமா ஆமா. அப்ப இந்த திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு ஒரே கூட்டணியா அமைஞ்சு ஒரு நேர்கோட்ல 4ஆம் தேதிக்கு அப்புறம் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதனாலதான் ஒரே நாள்ல போய் 2 பேரும் ஒரே இதுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்ப நம்மளுடைய ஒரே ஒரு கேள்விதாங்க, நீங்க ஆர்ஸ்டேடிங்கிறது உங்களுக்கு ஆதாரம் இருக்கக்கூடியது உண்மைனா, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அதெல்லாம் உண்மை, ஆஸ்டின் சொல்றது பூரா உண்மை அப்படின்னா என்னுடைய ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப வரைக்கும் போல? நேத்தா ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நீங்க திங்கட்கிழமை வெடிய காலையில் அங்க உட்கார்ந்து இருக்கணும் இல்லையா? அப்போ இவங்க கட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்ல. அப்போ அவங்க நம்ம மேல நம்ம பண்ணின ஆர்ஸ்டேடிங்காக கைது வரைக்கும் நடவடிக்கை எடுத்து கவர்மெண்ட் சீரியஸா போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அரசாங்கத்தை நம்ம ஏதாவது ஒரு வகையில அவங்க மேல ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இட் இஸ் a political allegation. Political allegation is not equal to an evidence. நீங்க எதை ப்ரூவ் பண்றதுக்கும் கேஸ பர்சியூ பண்றதுக்கும் உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும். இன்னைக்கு அந்த எவிடன்ஸ் இருக்க ஃபைல் பண்ணதுல அவங்க எடுத்து விசாரிச்சு அடுத்த கட்டம் நபர்களை கைது பண்ணப்பட்டு இன்னைக்கு கூட காவல்துறையில என்ன சொல்லிருக்காங்க, செந்தில் பாலாஜி முறைப்படி சம்மனுக்கு மரியாதை கொடுத்து வரணும், இல்லன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க போயிருவோம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க மேல லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கிறதாவும் சொல்லப்படுது, அண்ணன் தம்பி மேல 2 பேருக்கு மேலயும். இப்ப இதே குற்றச்சாட்டு சிவசங்கரன் மேல ஒரு கேஸ். அப்ப அந்த கேஸ் கொடுத்தவர் விசாரிக்கிற கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டிஸ் கூப்பிடுறாங்க. திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வெளியே பிரஸ் மீட்லயும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது தெளிவா பிரஸ் மீட்ல கொடுக்கிறாரு சார். அப்போ நீங்க ஒரு சம்மன் கொடுக்கும் போது உங்க மேல குற்றச்சாட்டு இல்லைன்னா நீங்க சம்மனுக்கு ஆஜராகிறதுல என்ன பிரச்சனை? ஏன் நீங்க சம்மனுக்கு ஆஜராகாம இன்னைக்கு அவங்க வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு சம்மனுக்கு? ஏன் நீங்க எங்க போறீங்க? உங்களை ஒரு தனி டீம் போட்டு தேட வேண்டிய சூழ்நிலையில ஏன் ஒரு முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ ஏன் இந்த மாதிரி ஒரு துர்பாகிய சூழ்நிலையை உருவாக்குறீங்க? ஒரு சம்மனுக்கு போனா விசாரிக்கத்தானே போறாங்க, உங்களை என்ன கைது செய்ய போறாங்களா? அப்ப உங்களுக்கே தெரியும் உங்களை கைது பண்ற அளவுக்கு முகாந்திரமோ ஆதாரமோ காவல்துறைக்கு கிடைச்சிருக்குது. போனா நம்மளை கைது பண்ணிடுவாங்கங்கிற பயத்துல சம்மனுக்கு ஆஜராகாம இன்னைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு தனிப்படை அமைச்சு தேடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் ஏன் இந்த லெவலுக்கு போகணும்? அப்ப நாளைக்கு இவங்க போய் சம்மனுக்கு ஆஜராகாம இவங்க காவல்துறை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உடனே பாருங்க இது பழிவாங்கும் நடவடிக்கை, பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படின்னு மறுபடியும் திருப்பி கம்பை எதுக்கு சுத்தணும்? இன்னைக்கு சம்மன் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, விசாரணைக்கு போயிட்டு வாங்க.
கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க மடியில தான் கனம் இல்லையே, எதுக்கு பயம்? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த வழக்கை எல்லாம் புதுசா சந்திக்கிறாரா? அவரே பல வக்கீல்களுக்கு ஈக்குவலா தானே இந்நேரம் ஆயிருப்பாரு. ரைட், இதனே உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். எதற்காக இந்த இது? ரைட், திருப்புனே வேலவன், மடியில பயம் இல்லை அப்படின்னா சரி, மடியில கனம் இல்லை அப்படின்னா வழியில் எதுக்கு பயம், நேரில் ஆஜராகலாமே சம்மனுக்கு அப்படின்றாரு. இன்னொன்று ஏற்கனவே சொன்னதா, இந்த பேர வழக்கில் வந்து ஆதாரம் வந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ண வேண்டியதானே, ஆளுநர்கிட்ட போய் நிற்க வேண்டிய தேவையில்லை, இது அரசியலுக்காக செய்கிறாங்க அப்படின்றது திரு நந்தகுமாரோட குற்றச்சாட்டு. உங்களுடைய பார்வை என்ன? இதில் என்னன்னா, செந்தில் பாலாஜி அப்பியர் ஆகாததோ அல்லது ஏவாவேல் அவர்கள் உள்ளபடியே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தால் நமக்கு அதில் கருத்து சொல்வதற்கான ஸ்பேஸ் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் இது ரெண்டுமே தவறானது. ஸ்ட்ராட்டஜிக்கல்லையோ அல்லது அதை தாண்டி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவையானது. சம்மனுக்கு போய் ஆஜரானதன் காரணமாகத்தான் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பெயிலே கிடைச்சது. அது மிக தவறான முன்னுதாரணமாக போகும். அரசியல்வாதிகள் ஆகிட்டு நீங்கள் இதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது அச்சப்படுவதாக பதிவாகுவது அது ரைட். அவங்க அதற்கு பிறகு அவங்களுடைய இமேஜ் குறித்து கவலைப்படலைன்னா நமக்கு இல்லை. இருந்தால் சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு ப்ராசஸ் நடக்கட்டும், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன் சம்மனுக்கு ஆஜராகாமல் போறீங்க அப்படின்ற இடத்துல எனக்கு என்னன்னா, ஒருவேளை அவங்க இன்ஸ்பிரேஷனை தாவேக்கால இருந்து எடுத்துட்டாங்களோன்னு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிற வரை இந்நாள் அமைச்சர்கள் திரு ஆதவர்ஜுன் அவர்களும் திரு புசியானந்த் அவர்களும் எங்கிருந்தாலும் எடுக்கணும். அதிமுக இருந்தெல்லாம் வரக்கூடியவர்களும் இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா உள்ள சேர்க்கிறாங்க, திமுக இருந்து சேர்க்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்ல புதிய இதையே அவங்க கொண்டு வராங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ட்ரெண்ட் வருது இல்ல, நீங்க ஜென்சியை நோக்கி போனங்கிறது அவங்களுக்கு பிறகுதானே கத்துக்கிறாங்க. அதனால அது எங்க எது சக்சஸ்ஃபுல் ஆகுதோ அரசியல்வாதிகள் அது எங்கிருந்து வேணுமானாலும் அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆவணங்கள் இருந்திருந்தால் நீதிமன்றத்துக்கு போகலாம் என்பது மிகச்சரியானது. அவங்க அது தெரிஞ்சுதான் போகாம இருக்காங்கிறதும் கவனிக்கத்தக்கது. ஆனா இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது ஆவணங்கள் இல்லைன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றது எல்லாமே எதற்காக சொல்றாங்க? மடைமாற்றக்காகவா, பொய் சொல்றாங்களா, என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, அடுத்த கட்டத்துக்கு அது நகரப்போகுது. இது திரும்ப திரும்ப அரசியல் குற்றச்சாட்டுகளாகவே தான் இது நகரப்போகிறது. உதாரணத்துக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு யாரை காப்பாத்துறதுக்கு அந்த நடவடிக்கை, இதை மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் குறை சொல்றது மூலமா என்ன நடக்கும்? இது வந்து அரசியல் நடக்கும். ஏறத்தாழ அவங்க அதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. இதில் என்னன்னா, இதற்கு முன்பாக முதலமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் சொன்னப்ப எந்த பார்ட்டின்னு கேட்டப்ப ஏன் சொல்லலைன்னா, அதுக்கு இன்னும் பேக்கிங் எவிடன்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் இல்லாமல் சொன்னாருன்னா சட்டமன்றத்துக்குள்ள பிரிவிலேஜ் மூவ் பண்ண முடியும். நீங்க திமுக குறிப்பிட்டு சுருக்கமா இல்ல, இதைத்தான் இப்ப புண்ணியவளவன் சொன்ன ஒரே மையப்புள்ளி தான். இவங்க அரசியல் பண்றாங்க, அவ்வளவுதான். திமுகவும் அண்ணா திமுகவும் இன்னைக்கு ஆதாரம் கையில இல்லாதனால எப்படியோ ஒண்ணு ஆளுங்கட்சி மேல சேத்தவாரி பூசணுங்கிறதுக்காக வெறும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்கிறது புள்ளைவனவனே அவருடைய வாயிலிருந்து அந்த ஒத்துக்கிறது வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி தான். காமராஜர் அவர்கள் பிளட் டொனேஷனுக்காக கையெழுத்து போட்டு காருக்குள்ள கொடுத்தாராங்கிற கேள்வியும் இருக்கு. அது டிஃபெக்ஷன் தான். கட்சியினுடைய தலைவர் சொல்லாம நீங்க லஞ்சம் வாங்கி விட்டு திரும்ப கொடுத்து விட்டால் அது லஞ்சம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதான் செந்தில் பாலாஜி கேஸ் ரீஓபன் பண்றதுக்கானது. டிஃபெக்ஷன் அங்க நடந்திருக்கான நடந்திருக்கு. எஸ் இல்ல, நீங்க அனுமதிச்சீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தான். அதாவது இன்னைக்கு நீங்களே மனச்சாட்டியை தொட்டு சொல்லுங்க, திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ குதிரை பேரம் நடத்திருக்காங்கிற ஒரு அத்தாட்சியோ சான்றோ ப்ரூஃபோ இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் போகாம வெறும் அரசியல் செய்யறதுக்காக கவர்னர் மாளிகைக்கு தான் போவாங்களா? நம்ம மனச்சாட்சியோட பேசுவோம். வெளியில கொண்டு வருவாங்க சார். இப்ப என்ன இருக்கு, ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி வேற ஒண்ணுக்கு கொடுத்ததே இன்னும் பெண்டிங்ல இருக்குல்ல, அதை இதோட முடிஞ்சு நம்ம எப்படி போறோம்? இப்ப நீங்க போடலனே வெச்சுக்குங்க, அதுதானே உங்களுக்கு இன்னும் கோர்ட்டுக்கு போறதுக்கு முத்தாய்ப்பான வாய்ப்பு. கவர்மெண்ட் அடுத்து அதை தான் மூவ் பண்ணணும். கவர்மெண்ட் டிவிக்கேங்கிறதுனால தான் இப்போ ஒரே ஒரு கேள்வி சார். 23ஆம் தேதி எம்எல்ஏ அவர்களுக்கு, இளையராஜா அவர்களுக்கு போன் வருது. ஆனா 20ஆம் தேதியே செந்தில் பாலாஜியினுடைய தம்பியை தேடி இங்க சென்னையில போலீஸ் வந்தது. கம்ப்ளைண்ட் அல்லது குதிரை பேரத்துக்கு போன் வருவதற்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி தம்பியை தேடி வீட்டிற்கு வந்தது எப்படி? இப்படிங்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் போடப்பட்ட வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது விவாதிக்கப்படும். இல்ல சார், அவர் எந்த கேஸுக்காக போய் தேடினாங்கன்னு தெரியணும்ல. பல வழக்குகள் ஓடிட்டு இருக்குல்ல. எதுக்காக போலீஸ் போய் அங்க அவங்க வீட்டுக்கு போனாங்கங்கிற காரணம் இருக்குல்ல. எதுக்காக தான் போனாங்கன்னு எப்படி தெரியணும்? இல்ல, வழக்கு இன்னும் விசாரணையில இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் வெளியே வர இருக்கும், பார்க்கலாம். தொடர்ந்து கவனிப்போம். இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.